வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. ஆனால் பலர் தெரியாமல் சிறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறு தவறுகளே பெரிய உடல்நல பிரச்சனைக்கு மாறிவிடும். முழங்கால் வலி, முதுகு வலி, சர்க்கரை நோய், இதய நோய், தூக்கமின்மை, நினைவுத்திறன் குறைவு, இது எல்லாமே வயதின் காரணமாக மட்டும் வருவதில்லை. நாம தினசரியும் செய்யும் சில தவறுகள் தான் இதற்கு காரணமாக அமையுது. ஆனா இன்று இந்த வீடியோல 60 வயதுக்கு பிறகு கண்டிப்பாக செய்யக்கூடாத 7 பெரிய தவறுகளை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். இந்த தவறுகளை நீங்க தவிர்த்தால் 70 வயதிலையும் 30 வயது போல சுறுசுறுப்பாக வாழ முடியும். ஆகவே இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய முதல் தவறு என்னன்னா, உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது தாங்க. 60 வயதுக்கு பிறகு பலர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இப்ப வயசு ஆகிவிட்டது, ஓய்வாயிருக்கணும் என்று நினைப்பார்கள். ஆனா இது மிக பெரிய தவறுங்க. உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் தசைகள் பலவீனமாகிவிடும், எலும்புகள் மெலிந்துவிடும், முழங்கால் வலி அதிகமாகிவிடும், உடல் எடையும் அதிகரித்துவிடும். முக்கியமா இரத்த ஓட்டம் குறைந்து இதய நோய் அபாயம் அதிகரிக்க ஆயம். அதனாலதான் தினமும் குறைந்தது 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்க. நடைப்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் வீட்டிலே இருந்து சேர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர் எக்ஸசைஸ், சேர்ல உட்கார்ந்து எந்திரிச்சு இதை ஒரு 10 டைம் செஞ்சு அதை 3 செட்டா 30 டைம் செஞ்சால் போதும். லேசான யோகா, வீட்டிலே செய்யக்கூடிய சுவாச பயிற்சி, அதாவது மூச்சு பயிற்சி, மூச்சை உள்ளெழுத்து வெளியில விடுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இவற்றையெல்லாம் நீங்க செய்யலாம். இதனால உங்களுடைய உடல் இயங்க ஆரம்பிக்கும், ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். தவற பார்க்கலாம். இரண்டாவது தவறு என்னன்னா, தண்ணீரை குறைவா குடிப்பது தாங்க. வயது அதிகமானவர்கள் தாகம் அதிகமாகவே தெரியாது. இதனால பலர் தினமும் தேவையான அளவு தண்ணீரை குடிப்பதே இல்லை. இதனால என்ன ஆகும்? சிறுநீரக பிரச்சனை ஏற்படும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும், உடல் ரொம்ப சோர்வாயிடும், தோலும் உலர்ந்து போயிடும். பெரியவர்களுக்கு தினமும் குறைந்தது 2 to 2.5 லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியமான ஒன்று. தண்ணீர் தான் உங்க உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய முதல் உணவு. ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது தவறு என்னன்னா, அதிகமாக மருந்துகள் சாப்பிடுவது. அது மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிடுவது. சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சிறிய வலி வந்தாலும் உடனே மருந்து. சும்மா ஒரு தலைவலின்னு வந்தா கூட மருந்து தான் போடுறாங்க. அதுக்கு ஒரு கஷாயம் வச்சு குடிப்போம் அப்படிலாம் இல்லை. தொட்டதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்றாங்க. அதுவும் வயதான காலத்துல எல்லாத்துக்குமே மருந்தாய் போச்சு. தலைவலினா மாத்திரை, முழங்கால்னா மாத்திரை, சளி பிடிச்சா மாத்திரை, காய்ச்சடிச்சாலும் மாத்திரை. இப்படி அடிக்கடி மருந்து மாத்திரையை சாப்பிட்டால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும், சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், வயிற்றுல பிரச்சனை ஏற்படும். ஸோ இது எல்லாமே அதிகமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ எந்த மருந்துமே மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிக்கிடுவாங்க. ஏதாவது காய்ச்சல்னா வாங்கிக்கிடுவாங்க, தலைவலின்னா வாங்கிக்கிடுவாங்க. மோஸ்ட்லி இயற்கை உணவுகளை உண்டு வாழ்றதா ரொம்ப நல்லது. தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறங்க. சின்ன தலைவலி, வயிற்று வலிக்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இலை தலைகளை கஷாயம் வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தெரியாம பண்றாங்க. இதனால உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே டேமேஜ் ஆகுது. அடுத்து 4வது தவற பார்த்திடலாம். அதிகமாக உப்பு மற்றும் சர்க்கரையை சேர்த்து கொள்வது. 60 வயதுக்கு பிறகு உணவுல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதிக உப்பு சாப்பிட்டால் உயர் ரத்த அழுத்தம் வந்துடும், அது ஹை பிபி, இதய நோய் வந்துடும், சிறுநீரக பிரச்சனை ஏற்படும். அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வந்துடும், உடல் எடையும் அதிகரிச்சிடும், நரம்புகள் பாதிப்படையும். ஸோ அதனால தான் உணவில் முடிஞ்ச அளவு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முழு தானியங்களை இதை அதிகமாக சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி டீ, காஃபி எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறங்க. அது ஒரு நாளைக்கு 1 கப் டீ அந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. முடிஞ்ச அளவு மூலிகை டீ குடிக்க பாருங்க. ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, துளசி டீ, இந்த மாதிரியான
டீகளை போட்டு குடிங்க. ஸோ முடிஞ்ச அளவு சர்க்கரையும் சுகரையும் தவிர்த்தா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் தான். இன்னுமே இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. இதனால் உங்கள் உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ அடுத்து 5வதாக பார்க்கக்கூடிய 5வது தவறு என்னென்னா தூக்கத்தை புறக்கணிப்பது. நிறைய பேருக்கு தூக்கமே வராது. திருப்பி திருப்பி படுப்பாங்க, தூக்கமே வராது. நல்ல தூக்கம் இல்லைன்னா உடல் முழுவதுமே பாதிக்கப்படும். ஸோ தூக்கமின்மையினால் உங்களுடைய அந்த நினைவாற்றல் குறைவு ஏற்படும். ஸோ ஞாபக மறதி நிறைய வந்துடும். மன அழுத்தம் இதனால் வரும். ஸோ தூக்கமின்மையினால் இதய நோய் அபாயமும் ஏற்படும். உடல் சோர்வாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 7 மணி நேரம் தூங்குறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. 7லேருந்து 8 மணி நேரம் தாராளமாக நீங்கள் தூங்கலாம். இப்படி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைலை பயன்படுத்தவே கூடாது. அதே மாதிரி காஃபி குடிக்கவே கூடாது. ஸோ உங்களுக்கு நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப் மஞ்சள் கலந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு தூங்குங்க. நல்ல ஒரு தூக்கம் வரும். இடையில முழிப்பே வராது. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி சிலருக்கு தூங்கும் பொழுது அடிக்கடி சிறுநீர் பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் மாலை நேரம் வந்துட்டாவே தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுங்க. பகல் டைமில் தண்ணி அதிகமாக எடுங்க. மாலை நேரத்தில் டீ காஃபி குடிக்கிறது இல்லை அதிகமாக தண்ணி குடிக்கிறது, அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அடுத்து 6வது தவறை பார்த்துடலாம். இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது. தனிமையில் இருப்பது. பல பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனிமையிலே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கிறது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் அது நல்லதே கிடையாது. தனிமையுடைய காரணமாக மன அழுத்தம் ஏற்படும், மன சோர்வு ஏற்படும், நினைவு திறன் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எப்போவுமே தனிமையில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பல் இருப்பாங்கள்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் ரொம்ப தனிமையில் இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகள்லாம் வெளி இடத்துல இருப்பாங்க. இவங்க பெற்றோர் ஒரு இடத்துலையும் பிள்ளைகள் வெளியூர்லேயும் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப தனிமையில் அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும். ஸோ இதனால தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், பக்கத்தில் இருக்க உற்றார் உறவினர்கள் கூட நீங்கள் நேரம் செலவிட வேண்டும். அடுத்து நடைப்பயிற்சி செய்யுங்க. இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது செயல்களை செய்யுங்க. இயற்கையை நேசிங்க. சிலருக்கு செடி கொடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். விவசாயம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு ஆடு மாடு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பூனை வளர்க்குறது, நாய் வளர்க்குறது இந்த மாதிரி பிடிக்கும். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகள் வெளியூரில் இருப்பாங்க. பெற்றோர்கள் வேறு இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்படி பெற்றோர்கள் தனிமையாக்கப்படுவாங்க. ஸோ தனிமையில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டுட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மனசு மகிழ்ச்சி ஆகும். ஸோ உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைத்தால் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாகும். ஸோ இந்த மாதிரியான செயல்களை கண்டிப்பாக ஈடுபடணும். அடுத்து 7வது தவறு என்னென்னா மருத்துவ பரிசோதனை செய்யாமல் இருப்பதான். பலரும் மருத்துவரை சந்திக்கவே பயப்படுறாங்க. டாக்டர்கிட்ட போனால் அவர் ஏதாவது ஒன்று செக் பண்ணிவிட்டு இந்த வியாதின்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை என்று நினைத்து பரிசோதனை செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தவறாக கருதப்படுது. ஆனால் 60 வயதுக்கு பிறகு வருடத்திற்கு ஒரு முறை பரிசோதனை செய்ய வேண்டும். முக்கியமாக இரத்த அழுத்தம் செக் பண்ணணும். சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, இதய பரிசோதனை, இது எல்லாமே கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆரம்பத்திலே கண்டுபிடித்தால் பல நோய்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். அதற்காக தான் சொல்கிறோம். ஸோ இந்த மெடிக்கல் செக்கப்ங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய உடல் முழுக்க நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, 60 வயதுங்கிறது வாழ்க்கையோடைய முடிவல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த 7 தவறுகளை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் வாழ முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.